டேய் கிட்ரா ஹலோ ஏந்திரிச்சிட்டேன் மச்சான். ஹாஃப் அன் ஹவரில் அங்கே இருப்பேன் 200%. கிளம்பிட்டேன் மச்சான். 5 மினிட்ஸ்ல அங்கே இருக்கேன். அன்னைக்கு 10 தடவை உங்களை திரும்ப திரும்ப கேட்டு கமிட் பண்ண. இது வரைக்கும் ஒரு தடவையாச்சும் சன்ரைஸ் பார்த்துருக்கியாடா? இல்ல ஒருவேளை உன் கல்யாணத்தை காலில் வச்சா சாரி எந்திரிச்சு வந்து தாலி கட்டுவீங்களா, இல்ல ஆந்தவே மச்சான்னு சொல்லிட்டு குப்புறப்பட்டு தூங்குவீங்களா? அதெல்லாம் டைம் வரும்போது கெத்தா எழுந்திரிப்போம். காலைல வீட்டில் கார் இல்லடா, எனக்கு பைக் ஓட்ட தெரியாது. ஏன் நீ காலைல வந்து என்ன பிக்கப் பண்ணிட்டு போய் விடு தானே, வான் தப்பு. அதுவும் இந்த மாதிரி மொக்க வெட்டுக்கெல்லாம் காலங்கத்த 6 மணிக்கு எழுந்துட்டு வான்னு சொன்னா வேர்ஸ் தி இன்ஸ்பிரேஷன் மச்சான்? டெல் மீ, வேர்ஸ் தி இன்ஸ்பிரேஷன்? சின்ன வயசுல நாங்கெல்லாம் 6 மணிக்கு கிரிக்கெட்டுக்கு 4:30 மணிக்கு எழுந்து குளிச்சு ரெடியா, நமக்கு தெரியும்ல. ஹலோ மச்சான், நாளைக்கு கிரிக்கெட் விளாட்றோம் வரையா? பெஸ்ஸி கிரவுண்ட்ரா, 6 o'clock. ஈவினிங் 6 PM லைட்ஸ் மேட்சா? டேய் காலைலடா, 6 AM. காலையில 6 மணியா? மச்சான் நாளைக்கு மாறி வரா, கண்டிப்பா வந்துடு. போறோம், ஜெயிக்கிறோம், அவனை கலாய்க்கிறோம். மச்சி மறக்காம அலாரம் வச்சுக்கடா, நைட்டு சீக்கிரமாவும் தூங்கிடு. மார்னிங் டா கிரிக்கெட் ரா தூங்கு, மார்னிங் டா கிரிக்கெட் ரா தூங்கு, மார்னிங் டா கிரிக்கெட் மச்சான். மாரே, பாலை தொலைச்சா நீ தான் வாங்கி தரணும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட்டு விட்டு போகக்கூடாது.
பறக்குது பாலு பாலு வருது பாரு கிரீஸ் விட்டு ஏறடா மாடு பண்ணிடுவேன் பாரு ராக்கெட்டு காத்துல பறக்குது பாலு காத்துல பறக்குது பாலு பாலு பறக்குது பாரு காத்துல பறக்குது பாலு பாலு பறக்குது பாரு அதெல்லாம் ஓகே பட் சன்ரைஸ் ஷூட் பண்ணா நாம முதல்ல எந்திரிக்கணுமே இப்படி பண்ணா என்ன கிரீன் மேட்ல ஷூட் பண்ணிட்டு சன்ரைஸை பின்னாடி போட முடியுமா இல்லை பேசாம ராத்திரிக்கு மேலே ஷூட் வச்சுக்கிற கதை யோசிக்கலாமா